கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். எனக்கு அருமையானவர்களே, பலவிதமான கலக்கங்கள், பலவிதமான பயங்கள், நம்மை சுற்றி சம்பவிக்கக்கூடிய சம்பவங்களை கண்டு நாளைய தினம் எப்படி இருக்குமோ, பலவிதமான பிரச்சாரங்கள் அல்லது பலவிதமான காரியங்களை சொல்லி நம்மை பயமுறுத்தக்கூடிய காரியங்கள் வரும் பொழுது நாம் பயப்பட ஆரம்பிக்கிறோம்ல. ஆண்டவர் சொல்கிறார், கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொன்னால், இதற்கு முன்னே உன்னுடைய வாழ்வில் எத்தனையோ காரியங்கள் இப்படி எல்லாம் வந்தது, ஆனால் உன்னை யாரும் மேற்கொள்ளல. அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணியிருக்கிறேன், முன்னறிவித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நடக்கக்கூடிய சம்பவங்களை கண்டு அல்லது நடக்க போகிற சம்பவங்களை கண்டு நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை, பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தைரியத்தோடு கூட தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், என்னை தவிர தேவன் உண்டோ என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். வேறொரு கன்மலை இல்லையே, ஒருவனையும் அறியேன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தெய்வத்தை தவிர வேறொரு கன்மலை கிடையாது. அவரே நம்முடைய கன்மலை, அவரே நம்முடைய கிறிஸ்து, அவரே நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், அவரே நம்மை உயர்த்துகிறவர். அவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். கலங்கி போயிருக்கிறீங்களா? பயந்து போயிருக்கிறீங்களா? சூழ்நிலைகள் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. ஆண்டவரே, துதிக்க முடியலை, போராடி கொண்டு இருக்கிறேன், குடும்பத்திலேயே ஒரு கலக்கம், குடும்பமே என்னை நெருக்குகிறது என்று சொல்லி கலங்கி போய் இருக்கிறாயோ? கர்த்தர் இன்று உனக்கு அற்புதத்தை செய்வார். அக்கினியின் மத்தியிலே 3 பேர் உலாவின பொழுது 4வது சாயல் கடந்து வந்த வண்ணமாய் உன் குடும்பத்தினர் பார்ப்பார்கள். நீ கலக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற நாள், உன் கலக்கம் முடிய போகிறது. உன்னோடு கூட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை, கண்மலையாகிய கிறிஸ்துவனுடைய வல்லமை இருப்பதை அவர்கள் கண்டு கிறிஸ்துவை துதிக்க ஆரம்பிப்பார்கள். நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஒருவேளை என் வாழ்க்கையில் போராட்டம் இல்லைன்னாலும் நம்மை சார்ந்து இருக்கிற அநேக நம்முடைய உறவுகளுக்கு போராட்டங்கள் இருக்கலாம். எல்லாரும் ஒருமனப்படலாமா? எங்கள் அன்பு தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக நன்றி. பலவிதமான கலக்கங்கள், பயங்கள் ஆண்டவரே, உம்மை குறித்து வேலையை சொல்ல முடியாதபடிக்கு நெருக்கத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு விசாலம் இல்லையே, சொந்தமே என்னை நெருக்குகிறதே, நம்பினவர்களே என்னை காட்டி கொடுக்கிறார்களே என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் நேசரின் கரம் இறங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருவரை பற்றி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்துரு வெட்கப்படும்படியாய் கர்த்தருடைய கரம் என்று உயர்த்தப்படுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.